ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தேமுதிக மற்றும் ராமதாஸ் தரப்பு பாமக நிலைப்பாடு என்ன என்பது குறித்து செய்தியாளர் தாயுமானவன் வழங்கும் தகவல்களை தற்போது பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்குது. தமிழகத்துக்கான தேர்தல் தேதி எப்போது வேண்டுமானாலும் அறிவிக்கப்படலாம் என்ற ஒரு சூழல் என்பது இருக்கிறது. இந்த நிலையில தான் பிரதான அரசியல் கட்சிகள் தங்களுடைய தேர்தல் கணக்குகளை தீவிரப்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக கூட்டணியை உறுதி செய்யக்கூடிய பணிகளில் அனைத்து அரசியல் கட்சிகளுமே மும்முரமாக ஈடுபட்டு வராங்க. தேமுதிகவுடைய நிலைப்பாடு என்ன, 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஆதரவு தெரிவித்து கூட்டணியை அமைக்க போறாங்க என்ற ஒரு கேள்வி என்பது எழுந்திருந்தது. குறிப்பாக திமுக மற்றும் அதிமுக என 2 கட்சிகளுடனுமே தேமுதிக திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடத்தி வந்ததாகலாம் தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருந்தது. திமுக தரப்புல அதற்கு மறுப்பு என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலை தான் அதிமுகவை பொறுத்தமட்டில் ஏற்கனவே கடந்த காலங்களில் நடந்த தேர்தல் உடன்பாடின் அடிப்படையில் இந்த முறை தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியும் அது மட்டுமல்லாமல் ஒற்றை இலக்கங்களில் தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய தயாராக இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பது மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் தேமுதிகவை பொறுத்தமட்டில் இரட்டை இலக்கங்கள், அதாவது 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கேட்டு பெறுவதிலும் அது மட்டும் இல்லாமல் ராஜ்யசபா உறுப்பினர் பதவியும் பெறுவதிலும் ஆர்வம் காட்டியிருக்கிறாங்க. இந்த முரண் காரணமாகத்தான் இன்னுமே அந்த கூட்டணி என்பது உறுதி செய்ய முடியாத ஒரு சூழல் என்பது இருந்து வருகிறது. தேமுதிகவை பொறுத்தமட்டில் ஜனவரி மாதம் கடலூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திலேயே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி நிலைப்பாடை அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து காலதாமதம் என்பது ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில தான் தேமுதிகவை பொறுத்தமட்டில் தேமுதிகவில் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுபவர்களுக்கான விருப்ப மனு விநியோகம் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. வருகின்ற 12ஆம் தேதி விருப்ப மனு விநியோகம் என்பது நிறைவடைய இருக்கிறது. இதன் பிறகாக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது தொடர்பான நிலைப்பாட்டை அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்தமட்டில் தமிழகத்திற்கான தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னதாகவே தன்னுடைய கூட்டணி நிலைப்பாட்டை தெரிவிக்க இருப்பதாக கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் டெல்லி மேலிடத்தின் தரப்புல தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில தேமுதிகவை இணைப்பதற்கான முயற்சிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திரைமறைவில் தொலைபேசி வாயிலாக அதற்கான பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருவதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. உடன்பாடு எட்டப்படக்கூடிய பட்சத்தில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில தேமுதிக இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, பாமக ராமதாஸ் தரப்பு என்ன செய்ய போறாங்க என்ற ஒரு கேள்வி என்பது எழுந்திருக்கிறது. தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமக அன்புமணி தரப்பு இணைந்து விட்ட ஒரு சூழல்ல பாமக ராமதாஸ் தரப்பு எந்த கூட்டணியில இணைய போறாங்க என்ற ஒரு கேள்வி என்பது எழுந்திருக்கிறது. இது தொடர்பாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தரப்புல பாமக நிறுவனர் ராமதாஸுடன் அவ்வப்போது தொலைபேசி வாயிலாக நேரடியாக பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருவதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெறுவாரா என்ற ஒரு கேள்வி என்பது எழுந்திருக்கிறது. அப்படி இல்லாத பட்சத்தில் அவர் எந்த கூட்டணிக்கு செல்வார் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இந்த 2 கட்சிகளும் இன்னும் கூட்டணி நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தாத ஒரு சூழல்ல தமிழகத்திற்கான தேர்தல் தேதி அறிவிப்பதற்குள்ளார இந்த 2 கட்சிகளும் கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிப்பார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் கூட்டணி குறித்தான அரசியல் என்பது நகர்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand.